நம்ம இதுக்கு முன்னாடியே அண்ணங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அருள் டெய்ரி பம்பில் 25 மாடு வாங்கியிருக்குது. ஃபோன் பண்ணால் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. மற்ற இதை விட இந்த அருள்ன்றவங்க நல்ல எத்தனை மாடு இருந்துச்சு மொத்தங்க? மாடு இருக்கு. அதிகமாக இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் நான் நினைச்சதோட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன தேவைப்பட்டு ஒரு அந்த வச்சுட்டாங்க. ஓகே, அண்ணன்ட்ட பேசி அவரோட வீடியோ நிறைய பார்ப்பேன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெர்சி ஹச்எஃப்ல பஞ்சாப் பிரீட்னா இது ஓவர் சைஸான மாடு 6 பல்லு 2வது கண்ணு 35 லிட்டர் கறக்கூடிய மாடு செனையா இருக்கு. எனக்கு கண்ணு போறதுக்கு 1 வாரம் டைம் இருக்கு. நல்லா ரெட்டவரி மாடு செட்ல காம்பு ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. பிரீடு மாடு பெரிய மோடி டைப்ல அமைஞ்சிருக்கு. அடுத்த பேர் ஜெர்சியில பிரீடு மாடு 2 வாரம் 25 லிட்டர் கறக்கூடிய மாடு கண்ணு போறதுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்குண்ணா. அடுத்த பேர் ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு செவல செம்புத்து நேரம் 10 கறக்கூடிய மாடு. அடுத்த பாக்குறது ஆல் பிளாக்ல ஜெர்சியில பிரீடு மாடு மோடி டைப்ல வந்து 2 வாரம் 25 லிட்டர் கறக்கூடிய மாடு 1 வாரம் கண்ணு போறதுக்கு. அடுத்த பாக்குறது செவல செம்புத்துல ஓவர் சைஸ் மாடு 25 லிட்டர் கறக்கூடிய மாடு 6 பல்லு 2வது கண்ணு. அடுத்த பாரு செவல செம்புத்துல ஜெர்சியில கிராஸ் பிரீடான மாடு நேரம் 10 கறக்கூடிய மாடுனா. அடுத்த பாரு ஹச்எஃப்ல கிராஸ் டைப்பான மாடு நேரம் 10 கறக்கூடிய மாடுனா. அடுத்த பாக்குறது ஆல் பிளாக் டைப்ல ஹெவி சைஸான மாடு. இந்த மாடு இப்பதான் கண்ணு கால கண்ணு போட்டு நல்லபடியா நஞ்சு கொடியும் படிச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது. போன சீம்பால் ரெடி கறவிக்கு இருக்கு. அடுத்த பாரு செவலையில ஜெர்சியில கிராஸ் டைப்பானமா நேரம் 10 கறக்கூடியமா நான் ஒரு 20 நாள் கண்ணு போறதுக்கு. அடுத்த பாக்குறது கிர்ரு ஓவர் சைஸான மாடு 23 லிட்டர் கறக்கூடியமா நல்ல ரெட்டரி மாடுல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. அடுத்த பாரு ஜெர்சியில பிரீடு ஓவர் சைஸ் மாடு 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. அடுத்த பாரு செவலையில ஜெர்சியில பிரீடு மாடு இது நேரம் 10 கறக்கூடிய மாடுனா. இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில பிரீடு ஓவர் சைஸான மாடு இது 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. இந்த 3 மாடு பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும். பிரிவு மட்டும் ஒரே மாதிரி இருக்குண்ணா. ஓகே. அடுத்த பாரு செவல செம்புத்து ஜெர்சியில கிராஸ் டைப் போன மாதிரி 2 ஒரு 17-18 கறக்கூடிய மாடுனா. அடுத்த பாக்க 2 மாடு மாதிரி 2 முறால பிரீட் மாடு ரிங் கொம்புல அமைஞ்சிருக்கும். 2 மாடு கறவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு ஓவர் சைஸான மாடுனா. இந்த மாதிரி முறா டைப்ல எருமை தாராளமா கால் பண்ணா மாடு எடுத்து கொடுத்துடலாம்ண்ணா. ஓகேண்ணா. பாக்குற மாடு எல்லாமே லைவ் ஸ்டாக் தேவைப்படும் கால் பண்ண மாடு எடுத்துக்கலாம். வணக்கம். வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா. வாங்கிட்டு போன மாடு எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு. நீங்க திடீர்னு 2 எருமை வாங்கிருக்கீங்க? அப்படி இல்லைண்ணா, நம்ம இதுக்கு முன்னாடியே அண்ணங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அருள் டெய்ரி பம்பில் 25 மாடு வாங்கியிருக்குது. சரிங்கண்ணா. இப்போ கொஞ்சம் ரேட் வந்து முன்ன பின்ன ஒரு 38, 39, 40 தான் வருது. சரிங்கண்ணா. எருமை பால் கொஞ்சம் கலந்து ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, 45 ரூபா 50 ரூபா பக்கம் வரும். சரிங்கண்ணா. அதுக்கோசரம் தான் வாங்கலான்ட்டு சரி எருமை வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன் வாங்கினா இந்த மாதிரி நான் காசு அட்வான்ஸா முன்னாடி போட்டு விட்டேன். சரிங்கண்ணா. ஒரு நல்லதா வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு நான் நினைச்சதோட கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் பாத்தீங்கன்னா கம்மியா வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓ, நீங்க நினைச்சதோட கம்மியா வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகேண்ணா. நல்ல குணமா நல்லா இருக்கண்ணா. குணம்னா அருமையான குணம்னா நீங்களே பார்த்தாவே தெரியும், சொல்ல தேவையில்ல. நான் எதுவுமே சொல்லவே தேவையில்ல. சாதுவா இருக்கு. சாதுவா இருக்கேன் பாருங்க. கம்மு நிக்குது. வேற மத்த எருமெல்லாம் அந்த மாதிரி நிக்காது. ஓடுறது சுத்துறது இந்த மாதிரிலாம் சாதுவா இருக்கு. நான் நினைச்சதோட ஒரு 10,000 20,000 கம்மியாவே இருக்குது. பெஸ்டா வாங்கி கொடுத்துருக்காங்க. உங்க ஏரியா கரெக்டா லொகேஷன் எங்கண்ணா சொல்லு? எங்க ஏரியா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா தருமபுரினா தருமபுரி பக்கம் வெள்ளக்கல்னா. சரி, ஓகே. தொப்பூர் சைடு. நீங்க உங்க ஏரியால உள்ளவங்களுக்கு மாடு வாங்கி கொடுப்பீங்களா? நீங்க 100% வாங்கி தரேன். நான் மாடு மட்டுமே இது வரைக்கும் வந்து 25-30 மாடு வாங்கி கொடுத்துருக்கேன். சரிங்கண்ணா. இங்க வாங்கி கொடுத்துருக்கேன். நல்ல மாடை வச்சு நல்ல அனுபவம் இருக்குண்ணா. அனுபவம் இருக்குண்ணே. சரி, பண்ண எப்படி ரன் பண்ணணும்? நல்ல லாபகரமா கொண்டு போனா நல்ல லாபகரமா கொண்டு போனா குறைஞ்சது நேரம் 10 கறக்கிற மாதிரி மாடு வாங்கணும்னா. சரிங்கண்ணா. 10 மாடு கறந்தா மட்டும்தான் அந்த பண்ணை ரன் பண்ண முடியும். சரிங்கண்ணா. இல்லன்னா அது ரன் பண்றது வேஸ்ட்ண்ணா. இப்ப நம்ம 60,000 70,000 மாடு வாங்கிக்கினேன் 2 நேரமும் 13 12 கறந்துச்சுன்னா நம்ம அந்த பண்ணையை ரன் பண்ண முடியாது. சரிங்கண்ணா. நேரம் 10 கறந்துச்சுன்னா 100% நம்மளுக்கு வெற்றி தான். தோல்வி கிடையாது. தோல்வியே கிடையாது. ஓகே. சரி, அருள் டெய்ரி ஃபார்ம் நம்பி மாடு வாங்கலாமா? 100% 100% நம்பி வரலாம். இது வரைக்கும் 50 மாடுக்கு மேல வாங்கி இருக்கிறேன், வாங்கி கொடுத்துருக்கேன். வாங்கி கொடுத்துருக்கேன். வணக்கம்ப்பா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்க பேருக்குப்பா? பேரு நீலன். எந்த ஊர்ல இருந்து வாரீங்கப்பா? பெரம்பலூர் மாவட்டம் வெங்கனூர். எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க இன்னைக்கு? ஒரு மாடு வாங்கிருக்கோம். கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா? சென மாடு. அப்பா கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா? சென மாடு. சென மாடு. வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க? ஒரு மாடு தான் வாங்க வந்தோம்.
ஒரு மாடு தான். ஹச்ச வாங்க நினைச்சா ஜெர்சி வாங்க நினைச்சு வந்தீங்களா? ரெண்டுல ஏதோ ஒண்ணு வாங்கலாம்னு வந்தோம். சரிங்கய்யா. இந்த மாடு பிடிச்சது, பிடிச்சிருக்கு, வாங்கிருக்கீங்க. இந்த மாடை தான் வந்ததுல இருந்தே பாத்துட்டே இருந்தீங்க. இந்த மாடுல இந்த மாட்டுல என்ன சிறப்பு இருக்குது வாங்கிருக்கீங்க? எனக்கு சிறப்பு ஒண்ணு வந்து பிடிச்சிச்சு. மாடு பிடிச்சிருக்கு. ஏற்கனவே 2024 ஒரு மாடு வாங்கிட்டு போனீங்களா? ஆமா. ஓ, கறவை எவ்வளவு சொன்னாங்க அந்த மாடு? கறவை சொன்னாங்க, சொன்ன கறவை கரைஞ்சு. அதான் நம்பிக்கையா இங்க வந்து மாடு வாங்க வந்திருக்கீங்க. வந்து வாங்கணும். ஐயா அடிக்காங்க. சரிங்கய்யா, நம்பிக்கையா வாங்கிருக்கீங்க. இந்த மாடு எவ்வளவு கறவை சொல்லிருக்காங்க? இது 10 கறக்கும், 20 கறக்கும். ஃபர்ஸ்ட் அருள் தெய்வம் வரும்போது எப்படி வந்தீங்க? ஏற்கனவே யூடியூப் பார்த்து தான் வந்தோம். 2024 வந்தோம். ஓ, யூடியூப் பார்த்து தான் வந்தீங்க? அப்போ யூடியூப் பார்த்து தான் வந்து வாங்கிட்டு போனோம் ஒரு மாடு. சரிங்க. இப்போ நம்ம யூடியூப்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு தான் இருக்கோம். நேர்ல பார்க்க மாடு எப்படி இருக்கு, வீடியோல பார்க்க மாடு எப்படி இருக்கு? வீடியோல பார்த்தாலும் நிறைய மாடு இருக்கு, நேர்ல பார்த்தா அதே மாதிரி இருக்கு. குவாலிட்டி எப்படி இருக்கு வீடியோல நேர்லயும்? குவாலிட்டி எத்தனை மாடு இங்க இருக்குங்க? இப்போ 20 மாடு இருக்கு. 20 மாடு இருக்கு. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சி வாங்கிட்டு போறீங்க? ஆமா. சரி. மாடு ஒரு லாபம் இருக்கா இல்லையா? வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 2 மாடு இருக்கு. மாடு ஒரு லாபம் இருக்கா இல்லையா? லாபம் மெனக்கிட்டா தான் இருக்கும். என்ன தீவனம் குடிக்கீங்க மாட்டுக்கு? மாட்டுக்கு பசு தீவனம், குச்சி தீவனம், வேற 2 தான். புண்ணாக்கு இந்த மாதிரி குடிக்கீங்க. மாடு ஒரு லாபம் இருக்கு, மெனக்கிட்டு பராமரிக்கணும். இங்க நம்பி மாடு வாங்கலாமா? வாங்கலாம், தாராளமா வாங்கலாம். ஓகே, நன்றிங்க. வணக்கண்ணா. அவங்க பேருண்ணா? சேகர்ண்ணா. எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணா? கள்ளக்குறிச்சி பக்கம்ண்ணா. சரி, ஓகேண்ணா. எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்கண்ணா? 2 மாடு வாங்கிருக்கோம்ண்ணா. கண்ணு மாடுங்களா சென மாடுங்களாண்ணா? இன்னும் சென, ஒன்று கண்ணுண்ணா. வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்கண்ணா? ஆளுக்கு ஒரு மாடு தான் வாங்கணும்னு வந்தோம். ஓ, ஆளுக்கு ஒவ்வொரு மாடு. எந்த மாடு உங்களுக்கு? இன்னொரு மாடு. இந்த மாடு அவங்களுக்கு? வெள்ளை மாடு எனக்குண்ணா. சரிங்கண்ணா. சோப்பு மாடு அவருக்குண்ணா. அவங்களுக்கு. சரி, ஓகே. வரும்போது ஹச்சப் மாடு வாங்க நினைச்சா ஜெர்சி மாடு வாங்க நினைச்சு வந்தீங்களா? ஹச்சப் தான் வாங்கணும். ஹச்சப் தான் வாங்க நினைச்சு வந்தீங்க. சரி, ஓகே. எப்படி அருள் டைரி ஃபார்ம் வந்தீங்கன்னா? நாங்க ஒரு வருஷமா பாத்துட்டு இருக்கோம்ண்ணா. ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டீங்க. யூடியூப் பாக்கீங்களா, ஃபேஸ்புக் பாக்கீங்களா? யூடியூப். சரி, எப்படி வீடியோல பார்த்தாலும் எப்படி வரணும் என்ன எப்படி வந்துச்சு? இல்ல, இப்ப மாடு நம்மள்டையும் பட்டியல மாடு இருக்குது. சரிங்க. சரி, இதை மாத்தி பாப்போம் அப்படிங்கறதுக்காக மாத்தோம். வீடியோல பாக்கும்போது மாடு எப்படி தெரியுதுங்கண்ணா? நல்லா இருக்குது. நேர்ல பாக்க எப்படி இருக்கு, வீடியோல பாக்க எப்படி இருக்கு? ரெண்டுமே சேமா இருக்குதுங்க. சேமா தான் இருக்கு. மாடு குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. எத்தனை மாடு இருந்துச்சு மொத்தம் இங்க? இங்க 40-50 மாடு இருக்குண்ணா. மாடு இருக்கு. அந்த 2 மாடு உங்களுக்கு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு பிடிச்சிருக்குது இந்த கலரு. கலர் வேற. கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்கண்ணா? கறவை 10 சொல்லிருக்காங்கண்ணா. உங்க கணிப்பு எவ்வளவுண்ணா இருக்கும்? நாங்க ஒரு 18 லிட்டர் கணக்கு பண்ணோம். கணக்கு பண்ணிருக்கீங்க அப்படிதானே? 9-18 லிட்டர். நம்பிங்க மாடு வாங்கலாமாண்ணா? வாங்கலாண்ணா. எப்படி பேசுறாங்கண்ணா? நல்லா பேசுறாங்க. ஓகே. மன திருப்தி தான் மாடு வாங்கிட்டு போறீங்க? மன திருப்தி தானே. உங்க செலக்ஷனா அவங்க செலக்ஷன் பண்ண? எங்க செலக்ஷன் தான். உங்க செலக்ஷன் தான். அடுத்த டைம் வருவீங்களா? வருவோம்ண்ணா. எத்தனை மாடு வாங்கலாம்னு இருக்கீங்க? இன்னும் 2 மாடு வாங்கலாம்னு இருக்கோம். ஓகே அண்ணா. வணக்கண்ணா. வணக்கம். உங்க பேருண்ணா? வடிவேல். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறுல இருந்து வரோங்க. கரெக்டா எத்தனை கிலோமீட்டர் வரும் அங்க இருந்து? 260 கிலோமீட்டர் வரும். 260 கிலோமீட்டர் வரும் அப்படிதானே? ஆமா. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்த காரணம் என்னன்னா இங்க அருள் டைரி ஃபார்ம்க்கு? இங்க வாங்கின மாடு நல்ல தரமா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. இதுக்கு முன்னால வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? இது 2வது டைம் வரேன். 2வது டைம் வரீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை மாடு வாங்குனீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 மாடு வாங்கினேன். 2 மாடு. கறவை எப்படி இருந்துச்சு? என்ன கறவை சொன்னாங்க? எவ்வளவு கறவை இருந்துச்சுன்னா? நேரம் 10 சொன்னாங்க. எவ்வளவு இருந்துச்சுன்னா? சொன்ன கறவை இருந்துச்சு. சொன்ன கறவை இருந்துச்சு. நீங்க எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க? 3 மாடு. வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க? 3 மாடு தான் வாங்கணும்னு நினைச்சேன். சரிங்கண்ணா. 3 மாடு வாங்கி. 3 மாடு. கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா? ஒரு கண்ணு மாடு, 2 சென மாடு. கண்ணு என்ன கண்ணுண்ணா? பொட்டை கண்ணு. ஓ, அதிர்ஷ்டம் தான் அன்னைக்கு. அல்ல மாடு வளர்ப்பு லாபம் இருக்கா இல்லீங்களா? மாடு வளர்ப்புல நல்லா பராமரிச்சா லாபம் தான். லாபம் தான். என்ன தீவனம் குடிக்கீங்க மாட்டுக்கு? மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசு தீவனம், சூப்பர் நேப்பியர் தீவனம். வேற அது நம்ம அடர் தீவனம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெக்க இந்த மாதிரி கம்பெனி இந்த குச்சி தீவனம் சொல்றாங்கல்ல, அது. மத்தபடி இது எது இல்ல. இந்த பசு தீவனம், அந்த அடர் தீவனம், இந்த 3 தீவனம் நல்லா 3 வேலைக்கு பராமரிப்பு கரெக்டா கொடுத்தோம்னா நம்ம சொன்ன கறவை நல்லா கறங்க. நல்ல கறக்கு அப்படிதானே? சரி, ஓகே. அருள் டைரி ஃபார்ம் எப்படின்னு பேசுறாங்க? நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. போன் பண்ணா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. மத்த இதை விட இந்த அருள்ன்றவங்க நல்ல தரமா இருக்கு. மாடு வந்து நல்லா தரமா இருக்குது. நம்பி மாடு வாங்கலாமாண்ணா? வாங்கலாம். கேரண்டியா மாடு வாங்கலாமா? கேரண்டியா வாங்கலாம். ஓகே. வணக்கம் பிரதர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கேன். தன்வீர். எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? பெர்னாம்பட்ல இருந்து வரேண்ணா. வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பெர்னாம்பட், ஆம்பூர் பக்க ஊர். எத்தனை கிலோமீட்டர் வரும் அங்க இருந்து? 190 வரோம்ண்ணா. 200 அந்த மாதிரி. அப்ப 400 கிலோமீட்டர் வரும் அப்படிதானே? ஆமா, ரைட். அருள் டைரி ஃபார்ம் எத்தனை டைம் வாரீங்க பிரதர்? நான் இது 2வது டைம் வரேண்ணா. 2வது டைம்? ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்களா? வந்தேண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்துட்டு போனேன்னா. சரி, ஓகே. எனக்கு எருமை தேவைப்பட்டுச்சு, முரால ஒரிஜினல். அண்ணன்ட்ட பேசி அவரோட வீடியோ நிறைய பாப்பேன்னா. ஓகே. எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க வீடியோ? நான் ஒரு 6 மந்த்ஸா பாக்குறேன். ஓகே பிரதர்.
அதெல்லாம் வந்தீங்க வந்து என்ன சொன்னாங்க? வந்துட்டு முதல்ல நான் பார்த்தேன், இடம் எல்லாம் பிடிச்சி போச்சு, நிறைய மாடுங்க வச்சிருந்தாங்க. ஓகே. எனக்கு முறா ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு. சரிங்க. அதை நான் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு 4-5 நாள்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அட்வான்ஸ் கொடுத்து போனீங்களா? ஆமா, கொடுத்துட்டு போனேன். அவரு எருமை வேணும்னு சொன்னீங்க? 2 சொன்னேன் என்னன்னா. சரி, ஓகே. அதே மாதிரி 2 எருமை நீங்க எப்படி மாடு கேட்டீங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெடி பண்ணி திருப்தியா இருக்கு நமக்கு. திருப்தியா இருக்கு. இதுக்கு மேல இன்னும் 2 வாங்க பிளான் இருக்கு. என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். இதுக்கு முன்னால என்ன ஒர்க் பண்ணீங்க? நான் வந்து பிசினஸ் தானே, ஜாப் பண்ணல, சொந்தமா 2-3 தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனா மாட்டு பண்ண வைக்கணும் ஆசை. ஆமா, ஆசை. எதனால எருமை மாடு வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்க? என்ன காரணம்? இது மில்க் வந்து திக்கா இருக்குன்னு நமக்கு இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஓகே. எங்க ஆல்ரெடி ஒரு சின்ன மாமா அந்த பசுமாடு பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ஒரு 15 வச்சுட்டு நம்ம சொந்த தோப்பு இருக்கு, அதுல வச்சு பண்ணிட்டு இருக்காரு. சரி, நம்ம ஒரு சேஞ்ச் ஆஃப் எருமை பண்ணலான்னு ஒரு ஆசை நமக்கு. ஆசை, அதனால வாங்கிருக்கீங்க. நம்ம பக்கம் யாரும் அந்த மாதிரி பண்றது இல்ல. பிளஸ் நம்ம சைடு இந்த மாதிரி முறா நல்ல குவாலிட்டியான மாடு அந்த பக்கம் இல்ல சுத்தமா. இதே மாதிரி குவாலிட்டியா இல்ல. ஆமா, இல்ல. இது நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஆமா, நம்ம செய்யலாம்னு ஒரு ஆசை நமக்கு. எத்தனை மாடு வளர்க்கலாம்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு 10 வரைக்கும் பிளான் வச்சிருக்கேன். 10 வரைக்கும். இது ஸ்டார்ட் அப் பண்ணலாம்னு இருக்கிறேன். இதுக்கு எல்லாமே நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா? மாட்டுக்கு தீவனம் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆல்ரெடி நம்ம எங்க மாமா தோப்புல தான் வைக்க போறோம். ஆல்ரெடி 15 மாட்டுக்கு அங்க இது இருக்கு. 30 மாடு வரைக்கும் இட வசதி எல்லாமே இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு நம்ம கிட்ட. எப்படி பேசுறாங்க? சூப்பரா பேசுறாங்க. நம்பி மாடு வாங்கலாமா? தைரியமா வாங்கலாம். ஓகே. எனக்கு இப்ப அருண் நந்தகுமார்னு இப்ப எனக்கு அண்ணன் முறை ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப சூப்பரா பண்றாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவா பண்றாங்க. நமக்கு ஐடியா தராங்க அவங்க எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வேற யாருமே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. மாடு வித்துச்சுன்னா போயினே இருப்பாங்க. நாம என்ன டவுட் கேட்டாலும் முகம் சுளிக்காம சொல்லி தராங்க அவங்க. இந்த மாதிரி கிளியர் பண்றாங்க. அதனால நம்பிக்கையா மாடு வாங்கலாம், தாராளமா தைரியமா வாங்கலாம். வாங்கிட்டு போறீங்க. போலாம் 8 மாடுங்க வாங்கிங்க. கண்டிப்பா எருமை ஃபார்ம் வைக்கிறது தான் நம்மளோட பிளான். நான் இப்ப ஃபர்ஸ்ட் பாக்குற பண்ணையில டாப் குவாலிட்டியான மண்ணா இது. HFல பாத்தீங்கன்னா பஞ்சாப் பிரீட்னா இது. பிளாக் மெஜாரிட்டில அமைஞ்சிருக்கு. ஒயிட் கலர் லைட்டா இருக்கு. நல்லா ஹெவி சைஸான மாடு, பிறவி மோரி டைப்ல அமைஞ்சிருக்கு. 6 பல்லு 2வது மாடு. நம்ம பண்ணையில டாப் குவாலிட்டியான மாடுனே சொல்லலாம். இந்த வாரத்துல அந்த மாட்டுலயே ஹெவி சைஸான மாடு, சுழித்தப்பு எதுவும் கிடையாது. தெளிவான மாடு, 6 பல்லு 2வது கண்ணு, வயிற்றுல இருக்குது 2வது கண்ணு. நல்லா ரெட்டை முது மாடு, நல்லா லென்த் வெயிட் ஹைட் 4 காலு, ஊக்கமான காலு பாருங்க. மாடே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான மாடு, அழகுல அருமையான கேட்டேரி. இன்னும் கண்ணு போது போனா ஒரு 15 நாள் டைம் இருக்கு. 2 வேலி 35 லிட்டர் கரை வரும். தலையத்துல 32 லிட்டர் கறந்த மாடு. இந்த பக்கம் நல்லா பராமரிப்பா 35 லிட்டர் ஈஸியா கருக்கு. ஓவர் சைஸான மாடு. நான் பஞ்சாப் பிரீட்னா இது. HFல பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான பிரீட்னே சொல்லலாம். இது 6 பல்லு தான். 6 பல்ல மாடு, தரமான மாடு, நல்லா ரெட்டை முதுல தரமான கிடையாது. தொட்டி தீனி சாப்பிடறதுக்கு அருமையான மாடு. இந்த மாதிரி மாடுலாம் ஃபார்ம் டைப் காரங்க தாராளமா வாங்கிட்டு போகலாம். வீட்டு யூஸ் தேவைப்படுற இந்த மாதிரி மாடு வாங்க மாட்டாங்க, பட்ஜெட்ல அதிகமா வரும். ஃபார்ம் டைப் காரங்க தாராளமா வாங்கிட்டு போகலாம். வீட்டுக்கு ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு. மடி செட்டு பாத்தீங்கன்னா முட்டிக்கு மேல ரெட்டரி மடி செட்ல சதுர மடியில் அமைஞ்சிருக்கு. காம்பும் பாத்தீங்கன்னா ரோஸ் காம்பு, ஒரு அடிக்கு ஒரு காம்புனா. கறவைக்கு மிஷின் கரை, கை கரை எதுக்கு வேணா பண்ணல, எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் 15 நாள் அவன் கண்ணு போது மடி சரியான மடி வைக்கும். 35 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் அந்த மாட்டை. ஓவர் சைஸான மாடு, ஏன் ஹைட் இருக்கக்கூடிய மாடு, சின்ன மாடு கிடையாது. தெரியாது. இந்த மாடோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 6 பல்லு தான். 6 பல்லு 2வது கண்ணு. மடி செட்டு பின்மடி வந்து பாரு, சதுர மடியில் அமைஞ்சிருக்க. நல்ல சதுர மடி. இன்னும் 15 நாள் அவன் கண்ணு போறதுன்னு எவ்வளவு சுருக்கம் இருக்கு பாருங்க. ஃபுல்லா மாடு எடுத்து கண்ணு போட்டு 35 லிட்டர் கரை வரும். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிர்ல ஹெவி சைஸான மாடு. 6 பல்லு 2வது கண்ணு. பியூர் ரத்த செவலையில ஹெவி சைஸான மாடு. கிர் மாடுல பாத்தீங்கன்னா ஓவர் சைஸான மாடு. நல்ல மடிச்சு, நல்ல காம்பு வருஷம், ரோஸ் காம்புல ஊசி காம்புல அமைஞ்சிருக்கு. நல்ல ரெட்டரி மடிச்சு தலைத்துல 20 லிட்டர் கறந்த மாடு. இந்த பக்கம் நல்லா பராமரிப்பா 22-23 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. மாடு பாத்தீங்கன்னா ஓவர் சைஸான மாடு, நல்ல நெய்க்கட்டான மாடு, நல்ல எலும்பு கணத்தால் அமைஞ்சிருக்கு. முன்கணும் பின்கணும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஷேப்பா தான் இருக்கும். மாடு பாக்குறதே அழகா இருக்கும். நல்ல கொம்பு வரிசையில அருமையான கொம்பு வருது. சுழித்தப்பு எதுவும் கிடையாது. கறவைக்கு தீனி தண்ணிக்கு அருமையா இருக்கும். கிரு மாடுனா முட்டும் உதைக்கும்பாங்கன்னா குணத்துல பாத்தீங்கன்னா பச்சை குழந்தை மாதிரி தான். பசியா இருந்தா வாய் வச்சு குடிக்கலாம். ரெட்டரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. இன்னும் கண்ணு போதுன்னு 10 நாள்ல இருந்து ஒரு 15 நாள் அவன் கண்ணு போறதுக்கு. நல்ல மாடு. ஃபேட் டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் பயப்படுத்தாவில கிளைமேட் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. நல்லா பின்கணத்தை பாருங்க மாடு. நல்ல ஓவர் சைஸான மாடு. நெய் கட்டு போது மடி லூசுன்னு எவ்வளவு லூசுன்னு பாருங்க. நல்ல குணத்துல அருமையான குணம். கிருமன்னா முட்டும் உதைக்கும்பாங்க. குணத்துல பச்சை குழந்த மாதிரி இருக்கும். பால் தர பாருங்க. அடி வரைக்கும் வெறும் பால் தரதே இருக்கும். தேவைப்படுறவங்க ஒன்னே கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு, ஆல் பிளாக் டைப்ல அமைஞ்சிருக்கும். மாடு பாத்தீங்கன்னா நல்லா குறுங்கால் டைப், நல்லா பாடி வெயிட்ல அமைஞ்சிருக்கு. 2 வேலைக்கு கறவை பாத்தீங்கன்னா நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. கிராஸ் டைப் மாடு. ஃபேட் டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா காட்டு மச்சில இருந்த மாடு தான். வெயிலும் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. தொட்டி தீனி சாப்பிடறதுல இந்த மாடு மாதிரி எந்த மாடு தொட்டி தீனி சாப்பிட
கிளாஸ் தண்ணியோட கூட குடிக்கிறது அருமையா குடிக்கும். நல்ல கொம்பு டைப் கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். 4 கால் நல்ல ஊக்கமான கால். மடி செட்டு பாத்தீங்கன்னா ரெட்டவரி மடி செட்ல கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. கறவைக்கு தீனி தண்ணிக்கு ஃபெயிலியர் வராது. நீங்க எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்றாங்களோ அந்த அளவுக்கு நல்லா கறக்கணும். 25 லிட்டர் அதில் நம்ம தீனில தான் இருக்குது. நம்ம சொல்றது கரை போது நேரம் 10 கேரண்டி கொடுத்துடலாம். மாட்டுல எந்த தப்பும் கிடையாது. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. மாடுல வீட்டு யூஸ்க்கும் பொருத்தமான மாடு, ஃபார்ம் டைப்புக்கும் பொருத்தமான மாடுனா ஃபர்ஸ்ட் டைம் மாடு வாங்குறேன் இந்த மாடு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மாடு கருப்பு மாடு விரும்பி எடுப்பாங்கண்ணா. நல்ல குணமானது நீ காட்டுற பாருங்க. மடி லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. சுழி தப்பு எதுவும் கிடையாது. நல்லா ரெட்டை முதல்ல தரமான மாடு. கண்ணு போறது ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் ஆகும். நல்ல மடி எடுத்த கண்ணு போற நல்ல கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணு மாடு எடுத்து. மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல பிரீடு மாடு. கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புத்தலையில் நல்ல ஓவர் சைஸான மாடு. நல்ல எலும்புகன மாடு பாத்தீங்கன்னா யானை மாதிரி உருவம் பெரிய உருவத்துல அமைஞ்சிருக்கு. ஹெவி சைஸ் மாடு. 2 வேலை 25 லிட்டர் கரை வரும். ஜெர்சியில பிரீடு மாடு தேவைப்படுங்க தாராளமா கால் பண்ண. நல்லா உடசல் மாடு. தொட்டு தீனி சாப்பிடறதுக்கு அருமையான மாடு. தோல் நல்லா பாத்தீங்கன்னா பேப்பர் மாதிரி நைஸ் தோல் அமைஞ்சிருக்கு. மடி செட்டு போற நல்லா சதுர மாடு ரெட்டவரி மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. கறவைக்கு தண்ணி தீனி எந்த பிரச்சனையும் கிடையாது. எஸ்னா ஃபேட்டுக்கு எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். வெயில் மழை எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. பால் தாரை பாருங்க பைப் மாதிரி பால் தாரா. காம்பும் பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு காம்பு ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்க. மிஷின் கரை கை கரை எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. பிறவி மொட்டையில ஓவர் சைஸான மாடு. 6வது புள்ள வந்து கடை முளப்புல அமைஞ்சிருக்க. நல்ல மடி லூஸ் பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. இன்னும் 15 நாள் கண்டு போறது 25 லிட்டர் கேரண்டி கொடுத்தா கூட தேவைப்படுற கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஆல் பிளாக்ல ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு மாடு. மாடு பாத்தீங்கன்னா யானை குட்டி மாதிரி நல்ல ரெட்டை முதல்ல தரமான கெட்டேரியா நெய்கட்டு மாடு. ஜெர்சியில் நல்ல பிரீடு மாடு. பெரிய மொட்டையில அமைஞ்சிருக்கு. ஃபுல் ஆல் பிளாக்னா இது. மடி செட்டு பாத்தீங்கன்னா ரெட்டரி மடி செட்ல கருங்காம்புல ஒரு அடிக்கு ஒரு காம்பு செல் அமைஞ்சிருக்கு. மிஷின் கரை கை கரை எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் கண்ணு போறது போதீங்கன்னா குறைஞ்சது 15 நாள் இருந்து 20 நாள் ஆகும். 2 வேலை தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. இந்த நல்லா பராமரிப்புனா 27 28 ஈஸியா கறக்கும். 25 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். நல்ல பால் தரலாம் பாருங்க. அடி வயிறு பூரா வெறும் பால் தரதான். மடி செட்லயும் நல்லா நரம்பு தர அருமையா இருக்கணும். காட்டு மேய்ச்சல் தேவைப்படலாம் வாங்கிட்டு போகலாம். இல்ல வீட்டு ஃபார்ம் டைப் தேவைப்படலாம் வாங்கிட்டு போகலாம். ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு. வீட்டுக்கு பொருத்தமான மாடு இது. பெரிய மொட்டையில லேடிஸ் குழந்தைங்க யாரும் புடிச்சு கட்டுறதுக்கு எதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகணும். காம்பரிசில அருமையான காம்பரிசி. மடிலூசி எவ்வளவு இருக்கு பாருங்க. 15 நாள் இருந்து 20 நாள் மடி டாப்பா வைக்க 25 லிட்டர் கரை வரக்கூடிய மாடு. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடு ஜெர்சியில பெரிய மொட்டை பிரீடு மாடு. நல்ல ரெட்டை முதல்ல தரமான கிட்டேரி பியூர் ரத்த செவலை. மடி செட்டு பாத்தீங்கன்னா 1/2 வரைக்கும் மடி எப்படி இருக்கு பாருங்க. நல்லா சதுர மடியில அமைஞ்சிருக்கு. இன்னும் கண்ணு போறது குறைஞ்சது ஒரு 20 நாள் ஆகுனா. 2 வேலை 25 என்னன்னா மாடு குறுங்கால் மாடு. நல்ல குறுங்கால் நல்ல பாடி வெயிட்ல நெய் கட்டு மாடு. ஜெர்சியில பிரீடு ஒரிஜினல் பிரீடு பெரிய மொட்டை. எஸ்னா ஃபேட் பாத்தீங்கன்னா பயப்படுத்தால காட்டு மேய்ச்சல் ஃபார்ம் டைப்புக்கு எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. 25 லிட்டருக்கு மேல் கரை வரக்கூடிய மாடுனா இது. பட்ஜெட் அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும். மாடு நல்ல ஹெவியான மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. சுழி தப்பு எதுவும் கிடையாது. என்ன கண்ணு போறது 15 நாள் ஆகும். மாடு நடக்க முடியாத மடி எடுத்து கண்ணு போடும். நல்ல பை செட் பின் லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. நல்லா முன்மடி பின்மடி ஒரே மாதிரி வைக்கும். ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. நீங்க மிஷின்லயும் பீசில கையிலயும் பீசில. கையில பீசுற மாதிரி 2 பக்கம் உட்காந்து பால் பீசுங்க. குணத்துல தங்கமான மாடு. சுருக்கு எப்படி இருக்குன்னா எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. இன்னும் 15 நாள் இருந்து 20 நாள் மடி சரியான மாதிரி எடுத்த கண்ணு போடும். கண்ணு போடும் போது மாடு வெளியே கட்ட முடியாத மடி வைக்கும். நல்ல காம்பு நல்லா சாஃப்டான காம்பு. நல்லா தொப்புள்கள் வரைக்கும் நல்லா மடி வைக்கணும். நல்ல லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. நல்ல மடி லூஸ் இருக்கு. தேவைப்படுற உடனே கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில நாட்டு கிராஸ் மிக்சிங்னா கலர் பாத்தீங்கன்னா டபுள் கலர் செவல செம்புத்து. நல்ல கொம்பு பாத்தீங்கன்னா மான் கொம்பு மாதிரி மேல் டைப் கொம்புல இருக்கும். நாட்டு கிராஸ் மிக்சிங்னால ஃபேட் அரிமையா இருக்கும். காட்டு மேய்ச்சலுக்கு அருமையா இருக்கும். எஸ்னா ஃபேட் நல்லா இருக்கும். மாட்டை பார்க்க காட்டு மேய்ச்சல் அந்த மாதிரி 2 காலம் பாருங்க. அண்ணாங்கல் போட்டு பொழுதுனிக்கு வெயிலே மேஞ்சிட்டு இருந்த மாதிரி தான். 6வது புள்ள வந்து கடை முளப்புல அமைஞ்சிருக்கு. மாடு நல்லா ரெட்டை முது நல்லா திம்முல அமைப்போட இருக்கு. நாட்டு கிராஸ் மிக்சிங்னால முட்டு வதைன்னு பயப்பட தேவையில்ல. குணத்துல தங்கமான மாடு. நல்ல மடி செட்டு. இந்த மாடு பாத்தீங்கன்னா மடி பாத்தீங்கன்னா வெளியே தெரியாது. ஆம மடின்னு சொல்லுவாங்க. கால் கூட தான் மடி இருக்கும். கரை ஆனா பால் 2 நம்ம சொல்றது ஒரு 18 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். நல்லா பராமரிப்பா நேரம் 10 ஈஸியா நாம சொல்ற கரை 2 வேலையும் ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். நல்லா ரோஸ் காம்பு ரெட்டோரி மடி செல்ல அமைஞ்சிட்டு சுழி சுத்தமான மாடு. மாடு பாத்தீங்கன்னா ஃபயர் குவாலிட்டியான மாடு. கட்டத்துல கட்டா லட்சுமி மாதிரி இருக்கும். மக லட்சணம் அருமையான மக லட்சணம். நல்ல மடி லூஸ் பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு. நல்ல தோல் லூசு. நல்ல குணத்துல நல்ல தங்கமான மாடுனா. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. மாடுல நாட்டு கிராஸ்ல தேவைப்படுற தாராளமா கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில பிரீடு மாடு. பிறவி மோரி டைப்ல அமைஞ்சிருக்கு. மாடு பாத்தீங்கன்னா எண்ணெய் விட்ட எண்ணெய் வடி மொழு இருக்கணும். மாடு நல்லா ஷைனிங்ல அருமையான கெட்டேரி. கண்ணு போறது ஒரு 20 நாள்ல இருந்து 25 நாள் ஆகும். 2 வேலை நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. மாடு பாத்தீங்கன்னா குறுங்கால் டைப் தான். நல்ல பாடி நல்ல பிரீட்ல அமைஞ்சிருக்கு. ஒரே ரத்த செவலையில ஜெர்சியில ஒரே பிரீட்ல நினைக்கிறோம். தாராளமா கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். நம்ம கிளைமேட்
செட் ஆகி தீனி தண்ணி செட் ஆகி கண்ணு போனீங்க தாராளமா கும்பிட்டு எடுத்துக்கலாம். ஓகே குறைஞ்சது இன்னும் 20 நாள் ஆகும். நல்ல ரோஸ் காம்பு 1.5 அடிக்கு ஒரு காம்பு வரிசையில் அமைஞ்சிருக்கு. நேரம் 10 ஈஸியா கறக்கக்கூடிய மாடு. ஃபார்ம் டைப் காரங்க வாங்கிட்டு போகலாம், வீட்டு தேவைப்படுறவங்க வாங்கிட்டு போகலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. மாடுதெல்லாம் சுழி தப்பு எதுவும் கிடையாது. 6 பல்லு 2வது எல்லாமே சூப்பர். எஸ்என்எஃப் எல்லாம் சொல்லவே தேவையில்ல. இந்த ஜெர்சி பிரீடு ஃபேட் எஸ்என்எஃப்லாம் அருமையா இருக்கும். நல்ல மடி லூஸ் எல்லாம் பாருங்க ஃபுல்லா இருக்குது. 20 நாள் மடி டாப்பா வைக்கும். வெளியே கண்ணு போடவும் வெளியே கிளம்பினாலும் மடி வைக்கும். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில பிரீடு மாடு, கிராஸ் பிரீடான மாடு. கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புத்து வெள்ளை ட்ரிபிள் கலர் மாடு. எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர் மாடு. நல்ல வெயிட் மாடுனா இது. நல்லா கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. மடி பாத்தீங்கன்னா சதுர மடி கண்ணு பார்த்து குறைஞ்சது ஒரு 20 நாளாவும் 25 நாள் பிடிக்கும். நல்ல கருங்காம்பு, நல்ல கருங்காம்பு, காம்பு ராட்டம் துரி மாதிரி நீளமான காம்பு. நல்ல ரெட்டை முதல்ல தரமான மாடு. நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. ஜெர்சி கிராஸ்ல நல்ல வெயிட்டான மாடு, ஃபயர் குவாலிட்டியான மாடு, எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய மாடு. கலர் பேஜ்ல அருமையான கலர் பேஜ். காம்போட மல்லிப்பூ மாதிரி கறக்கிறதுக்கு அருமையா இருக்கு. மிஷின் கரையும் போல கை கரையும் பீச்சிக்கல, எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவைப்படுறோம் கால் பண்ணு. மாடு காட்டு மேய்ச்சல் மாடு தானே இதெல்லாம் ஃபார்ம் டைப் காரெல்லாம் வாங்கிட்டு போனா காட்டு மேய்ச்சல்காரங்க ஈஸியா சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் பொழுதுனிக்கு நீங்க வெயில்ல கட்டிங்க. சுழி சுத்தமான மாடு, நல்ல ரெட்டை முதல்ல தரமான கேட்டு. ஜெர்சியில நல்ல கிராஸ் பிரீடான மாடு. நல்லா மடி லூஸ் பாருங்க, அவ்வளவு இருக்கு பாருங்க. மடி இதெல்லாம் வெளியே அது அவ்வளவுக்கு தெரியாது. நல்லா காலுக்குள்ளேதான் மடி இருக்கும். கண்ணார் இருக்காது. பாக்குறவங்க மடி பெருசா கண்ணார் இருக்காது. நல்லா கறக்கணும். நேரம் 10 ஈஸியா கறக்கக்கூடிய மாடுனா. பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில ஓவர் சைஸான மாடு, நல்ல பிரீடு. இந்த மாதிரி மாதிரிலாம் ஜெர்சியில கிடைக்கிறதே ரேர்னா, ரொம்ப ரொம்ப ரேர். பியூர் ரத்த செவல ஓவர் சைஸான மாடுனா. முதுகுல 2 ஆள் ஏறி படுத்துவங்களா அந்த அளவுக்கு நல்லா முதுகு காணும். ரெட்டை குறுக்க மாடு, நல்ல ரெட்டை முதுகுல தரமான மாடு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. கண்ணு போறதுக்கு 20 நாள் டைம் இருக்கு. 2 வேளையும் தலையத்துல 27 லிட்டர் கறந்த மாடு. நம்ம அவ்வளவு சொல்லத்தால 2 வேளையும் 25 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். நல்ல எலும்புகள், நல்ல மடிச்செட்டு பால் தரலாம் பாருங்க. பிவிஎஸ் பைப் மாதிரி தான் பால் தர. அடி வரி பூராமே. காம்பும் பாத்தீங்கன்னா ரோஸ் காம்புல 1 அடிக்கு ஒரு காம்பு வரிசையில் அமைஞ்சிருக்கு. மாடு பாத்தீங்கன்னா யானை குட்டிமா ஒரு இடத்துல ஒரு எலும்பு தெரியும். கை வச்சு வந்தோட எலும்பு தெரியும். அந்த நல்ல கறி உடம்புல இருக்குன்னா நல்ல தோல் லூசுலாம் ஃபுல் ஆகுது. 20 நாள் ஆகும். 2 வேளையும் எஸ்என்எஃப்க்கு அருமையா 25 லிட்டர் கேரண்டி கொடுத்தாலும் ஓவர் சைஸான மாடு. ஜெர்சியில ஓவர் சைஸான மாடுனா. நல்ல பால் தர, நல்ல மடி லூஸ் பாருங்க, அவ்வளவு இருக்கு பாருங்க. காம்பும் பாத்தீங்கன்னா 1 அடிக்கு ஒரு காம்பு வருஷா. நல்ல பால் தர, எல்லாத்துலயும் அருமையான மாடு. தேவைப்படுற கால் பண்ணி எடுத்துக்கலாம். அடிவேர் பூரா வெறும் பால் தர தானே இருக்குது. பால் மாட்டுல பொறுத்த தப்பு கிடையாது. பணத்துல 10 ரூபா முன்ன பண்ண பாக்கலாமா, பொருள் தப்பு கிடையாது. தேவைப்படுற கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவல ஜெர்சியில கிராஸ் ஓவர் சைஸான மாடு. நல்ல எலும்புக்கான ஃபயர் குவாலிட்டியான மாடுனா. மாட்டோட காலை பார்த்தா தெரியல, காட்டு மேய்ச்சல இருந்த மாடு தான், நம்ம சொல்ல தேவையில்ல. நல்ல எலும்புக்கான 6 பல்லு 2வது கண்ணு. இன்னும் கண்ணு போறது ஒரு 25 நாள் டைம் இருக்கு. 2 வேளையும் நேரம் 10 ஈஸியா கறக்கக்கூடிய மாடு. நல்லா பராமரிப்பான ஒரு 22 நாள் ஈஸியா கறக்கும். பராமரிப்பு கம்மியா தான். நேரம் 10 கறவை பயப்பட தேவையில்ல. நல்ல ரெட்டை முது, நல்ல எலும்புக்கான உடசல் மாடுனா. இது பேப்பர் மாதிரி நைஸ் தோல் மாடு. நல்ல பால் தரலாம் பாருங்க. அருமையா காட்டு மேட்சா இருக்கிற மாடு தான். ஃபார்ம் டைப் கார்லாம் வாங்கிட்டு போல. வீட்டு சாப்பிடுங்க. ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு வாங்க தாராளமா வாங்கிட்டு போங்க. நல்ல எலும்புக்கான கறவைக்கு தண்ணி தீரி எந்த தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள், சுழி சுத்தமான மாடு. நல்ல மடி லூஸ் பாருங்க, எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. நல்ல தோல் லூஸ் மாடு. நல்ல ஜெர்சி கிராஸ்ல ஓவர் சைஸ் ஆன மாடுனா. மடி லூஸ் பாருங்க, எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. இன்னும் 25 நாள் அவன் நல்ல மடி எடுத்து கண்டு போட்டு தீனி தண்ணி செட் ஆகி கண்டு பண்ணி தாராளமா வாங்கிட்டு போய் எடுத்துக்கலாம். பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில பிரீடு மாடு. குறுங்கால் டைப் தான். நீர் யானைக்கு சமமான மாடு. நல்ல உடம்பு காலத்துல மாடு பாத்தீங்கன்னா எலும்பு காலத்துல அருமையான கெட்டேரி. நெய்க்கெட்டு மாடு. கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புத்து கருப்பு ட்ரிபிள் கலர் மாடுனா. நல்ல மடி எடுத்து கண்ணு போட்டு கண்ணு போறதுக்கு 20 நாள் டைம். 2 வேளை 25 லிட்டர் கரை வரக்கூடிய மாடு. ஓவர் சைஸான மாடு. மாடு நல்லா லென்த், வெயிட், ஹைட் எல்லாத்துலயும் அருமையான கெட்டேரி. முகத்தை பார்த்தீங்கன்னா சின்ன மூஞ்சி. நல்ல பிரீடு மாடு. ஜெர்சியில பிரீடு. நல்ல பைசெட், நல்ல காம்பரிசி. இந்த மாடு சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா இது நல்ல ஓவர் சைஸான கிடையாது. 10 வருஷத்துக்கு தாராளமா வச்சிருக்கலாம். கறவைக்கு பாத்தீங்கன்னா கறவைக்கு நீங்க எந்த அளவுக்கு தீனி கொடுக்கணும் அந்த அளவுக்கு கறக்க. மிஷின் கறவை, கை கறவை எல்லாத்துக்கும் பொருத்தமான மாடு. சுழி சுத்தமான மாடு. மடி லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. கண்ணு போறது கம்மியா வச்சுனா 15 நாள்ல இருந்து 20 நாள் ஆகும். நல்ல வெயிட்டான மாடு. மடி நல்ல வெயிட்டா வைக்கணும். நல்ல காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு. ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. எங்க மிஷின் கரோ கை கரை எல்லாத்துக்கும் போட்டுங்க. அருமையா இருக்கு. முதுகு பாருங்க எந்த அகலம் இருக்கு பாருங்க. ட்ரிபிள் முதுகுன்னு சொல்லலாம். நல்ல பேக் வெயிட் பாருங்க, எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. நல்ல ஓவர் சைஸான மாடு. மடி வைக்கும் பாத்தீங்கன்னா மாடு வெளியே கட்டணும் அந்த அளவுக்கு மடி வைக்கக்கூடிய மாடு. இந்த மாதிரி மாடு நம்ம பணையில கிடைக்கும். தேவைப்படும் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா HFல கிராஸ் டைப்பான மாடு. நல்ல குறுங்கால் டைப். நல்ல உடம்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. மடி செட்டு பாத்தீங்கன்னா மாடு பாதி மடி பாதி இருக்கிற மாதிரி இருக்கணும். இன்னும் கண்ணு போறது கம்மியா ஒரு 10 நாள் டைம் ஆகும்.
கம்மியா நேரம் 10 ஈஸியா கறக்கக்கூடிய மாதிரி ரெட்டவரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. குறுங்கால் டைப் சுழி சுத்தமான மாடு. HFல கிராஸ் பிரீடான மாடுனா ரோஸ் காம்பு வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. குறுங்கால் டைப் மாடு கொஞ்சமா தீமா வயிறு நம்ப கூடிய மாடு. நல்லா நம்ம மட்டி ஃபுல்லாகி போல மாடு நடக்க முடியாத மட்டி வைக்கும். நல்ல ஓவர் சைஸான மட்டி வைக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா மாடு பாதி மடி பாதி நல்லா முகலச்சு சின்ன மூஞ்சில அருமையான கேட்டேரி. இன்னும் அந்த மடி ஃபுல்லா கண்ணு போடும் போதெல்லாம் வெளியே கட்ட முடியாது, நடக்க முடியாத அளவுக்கு மடி எடுத்து கண்ணு போடும். காட்டு மேட்சுக்கு அருமையா செட் ஆகக்கூடிய மாடு, ஃபார்ம் டைப்புக்கு செட் ஆகக்கூடிய மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். நல்லா மடி லேசா இழுத்து காட்டுற பாருங்க. இன்னும் எவ்வளவு இருக்கு பாருங்க. நல்லா பையன் கண்ணு போடுறது கம்மியாச்சுன்னா ஒரு 15 நாள் பிடிக்கும். ஈஸியா ஒரு 15 நாள் ஆகும். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். நல்லா மடி லூஸ் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. மடி இருக்கும்போது மாடு மடி தாமரை குடம் மாதிரி நிக்கும். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா முரால ஓவர் சைஸான மாடு. ஹெவி சைஸ் மாடுனா 6 பல்லு 2வது கண்ணு. இந்த மாடோட கறவன் பாத்தீங்கன்னா தலையத்துல 2 வேலையும் 12 லிட்டர் கறந்த மாடுனா இந்த போக நல்லா பராமரிப்போம் 8, 7, 15 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாள் ஈஸியா பிடிக்கும். நல்லா ஹெவி சைஸான மாடு 6 பல்லு நல்ல பிரீடு எருமானம் அது. கறவைக்கு தண்ணி திணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காட்டி மேட்சிலே இருந்த மாடு தான். அந்த மாடு பாத்தீங்கன்னா ஃபார்முக்கு போதுனா இது. நம்மள்ட்ட எருமை வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி சொல்லி அட்வான்ஸ் போட்டா எருமை எடுத்து கொடுத்துடலாம். இந்த மாடு ஃபார்முக்கு தான் போகுது. இது நல்ல குணமானதுல மடி செட்ல அருமையான மடி செட். கண்ணு போறது 15 நாள் ஆகும்போது பாத்தீங்கன்னா மடி சதுர மடியில் அமைஞ்சிருக்கும். காம்பு பாத்தீங்கன்னா பசு மாட்டுக்கிற மாதிரி காம்பு வருஷம் முடிக்காம்பெல்லாம் கிடையாது. எருமையில பொறுத்த முடிக்காம வரணும். காம்பு பார்த்து காம்புக்கே அந்த மாடு வாங்கணும். காம்பு வரிசையில அருமையான காம்பு வரிசை 4 காம்பு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். பசு மாட்டுக்கு இருக்க மாதிரி காம்பு வரிசையில இருக்கும். நல்ல உடம்பு கணத்துல அருமையான மாடு பாருங்க. குணத்துல தங்கமான மாடு. எவ்வளவு கை வச்சு நீங்க குணமானத்துல பாத்தீங்கன்னா சாமி மாதிரி இருக்கும். எருமான முட்டை குதிக்கும் உதைக்கும்பாங்க. குணத்துல தங்கமான மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. இந்த மாதிரி எருமை நினைக்கிறவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி சொல்லிட்டு அட்வான்ஸ் போட்டா எடுத்து கொடுத்தலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு எடுத்து கொடுத்துடலாம். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் மாடு. இப்ப பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஹெவி சைஸ்ல முரா மாடுனா முரால் நல்ல ரிங் கொம்புல அமைஞ்சிருக்கு. மாடு பாத்தீங்கன்னா ரெட்டை முதல்ல தரமான கிட்டே. இந்த மாடு கறவை பாத்தீங்கன்னா 2 வேலையும் 15 லிட்டர் 8, 7, 15 லிட்டர் கறக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போறது பாருங்க கம்மியா ஒரு 15 நாள் டைம் ஆகும்னா. நல்ல மடி செட்டு பசு மாட்டுக்கு மாதிரி காம்பரிசில் அருமையான காம்பரிசா. மெயினா அந்த மாடு குணத்துக்கே பணங்கணும். குணத்துல தங்கமான மாடு. பசியா தான் நம்ம வாய் வச்சு குடிச்சிக்கலாம். நல்ல ஓவர் சைஸ் இந்த மாதிரி எருமெல்லாம் இப்ப கிடைக்கிறதே ரேர் நகலாம். இந்த மாடும் பாத்தீங்கன்னா ஃபார்முக்கு தான் போகுது. நல்ல ஓவர் சைஸ் ஆன மாடு. இந்த மாதிரி மாடு நினைக்கிறேன் தாராளமா நம்மளுக்கு கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். ஒரு வாரத்துக்கு மாடி சொல்லிட்டா அட்வான்ஸ் போட்டா மாடு எடுத்துக்கலாம். இந்த மாடோட வயசுன்னு பாத்தீங்கன்னா 6 பல்லு தான். 6 பல்லு நல்ல ஒரிஜினல் பிரீடு முரா எருமனா அது. காட்டு மேட்சில இருந்த மாதிரி தான். ஃபார்ம் டைப் மாடு கிடையாது. காட்டு மேட்சில இருந்த மாடு தான். நல்ல குணமான காம்பரிசில் அருமையான மாடு. மிஷின் இதெல்லாம் மிஷின்லயே போட்டுக்கலாம். மிஷின்லாம் அருமையான காம்பரிசா. மெயினா அந்த மாடு குணத்துக்கு தானே பணமே. நல்ல குணத்துல தங்கமான மாடு. மேல கை வச்சிட்டீங்கன்னா ஒரு எட்டு தூரணம் வராது. ஒரு குணத்தை பாத்துங்க. முன்னாடி யாருமே பிடிக்க கிடையாது. முன்னாடி பாத்துங்க நல்ல குணமான மாடு. நல்ல காம்பரிசில் அருமையான கேட்டேரி. இன்னும் 10 நாள்ல இருந்து 15 நாள் நல்ல மடி எடுத்தா கண்ணு போடும். 8, 7, 15 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. ஓவர் சைஸ் நல்ல பிரீடு எருமனா அதெல்லாம். இப்போ பார்க்க 2 மாடும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிரீடு முரா டைப்ல அமைஞ்சிருக்கு. இந்த மாடோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா 2 மாடும் பார்த்தீங்கன்னா 6 பல்லு தான். 2 பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மாதிரி தான். துளிக்கோ டிஃப்ரெண்ட் இருக்காது. நல்ல ரிங் கொம்பு நல்ல பாடி வெயிட்ல ஓவர் சைஸான எருமை. இந்த மாடோட கறவை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடு 8, 7, 15 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. ஒரு நாளைக்கு 30 லிட்டர் கறவை இந்த 2 மாடு சேர்த்து கறக்கும். நல்ல குணமான எருமனா. கறவைக்கு தண்ணி திணி எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி மாடு வேணும் நினைக்கிறோம் நம்மளுக்கு தாராளமா கால் பண்ணுங்க. ஃபார்ம் டைப் தான். இந்த 2 பேருமே ஃபார்ம் டைப் தானே போகுது. இதே மாதிரி மாடு எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நம்மளுக்கு கால் பண்ணாங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி சொல்லிட்டு அட்வான்ஸ் ஒரு மாடு வேணா 50,000 போடணும். 2 மாடு வேணா 1 லட்ச ரூபா போட்டா எடுத்து கொடுத்துடலாம். எருமை பொறுத்த வரைக்கும் பசு மாடு வேணா 24 பண்ணையில மாடு இருக்கும். எருமையில வேணும்னா நம்ம பண்ணையில கால் பண்ணி சொல்லிட்டு அட்வான்ஸோட அவங்களுக்கு எருமை எடுத்து கொடுத்துடலாம். அவங்க எப்படி பிரீட்ல வேணா எடுத்துக்கலாம். இல்ல நாட்டு எருமை எடுத்து கொடுத்துடலாம். கறவை எந்த அளவுக்கு கறவை வேணும் அதுக்கு மாதிரி சொன்னாலும் எடுத்து கொடுத்துடலாம். இந்த மாடு 2 மாடும் பாத்தீங்கன்னா 30 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. கிளைமேட் அடாப்ஷன் வராதுக்கு பொறுத்த வரைக்கும் பயப்படுத்தாரு. 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 6 பல்லு தான் மாடோட வயசுன்னு பாத்தீங்கன்னா. இன்னும் கடமால பல்லு சேரும்போது இன்னும் மாடு ஹெவியா வரும். இப்ப மாடு பாத்தீங்கன்னா ஓவர் சைஸான மாடு. ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு டன் வரணும். நல்லா ஹெவி சைஸான எருமைங்க. தேவைப்படுறோம் கால் பண்ணி நல்லா மடி செட்டு காம்பர்ஸ் எல்லாம் பாருங்க. 2 மாடும் ஒரே மாதிரி காம்பர்ஸ் தான் இருக்கும். எதுவும் முடிக்காமல எதுவும் கிடையாது. நல்ல காம்பு பாத்தீங்கன்னா பசு மாட்டுக்கு இருக்க மாதிரி காம்பர்ஸ். நல்ல பின்கணத்துல அருமையான எருமனா. ஓவர் சைஸான எருமை. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற 3 மாடும் பாத்தீங்கன்னா 3மே ஜெர்சியில பிரீடு மாடு. பிரிவி மாட்டை பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கு. 3மே ஒரே மாதிரியே தான் இருக்கும். துளி கூட கலர் டிஃபரெண்ட் கூட கிடையாது. 3ம் பாத்தீங்கன்னா ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு பிரிவி மோரி டைப்ல அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெர்சியில பிரீடு ஓவர் சைஸான மாடு. சின்ன மாடு கிடையாது. நல்ல ஓவர் சைஸான மாடு. 25 லிட்டர் கறவை. கண்ணு போறது 15 நாள் டைம் இருக்கு. 6 பல்லு 2வது கண்ணு. அடுத்தா பாக்குறது ஜெர்சியில பிரீடு பியூர் ரத்த சேவல 6 பல்லு 2வது கண்ணு. நேரம் 10 கறக்கூடிய மாடு. கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு.
அடுத்தா பாக்குறது பாத்தீங்கன்னா ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு பியூர் ரத்த சேவலை. இதுவும் பாத்தீங்கன்னா 2 வேளை 25 லிட்டர் கறவை ரோஸ் கம்பில் அமைஞ்சிருக்கு. கம்மியா வச்சுனாலும் இந்த 3 மாடும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சதுவு சாதாரணமா 65 to 70 லிட்டர் கறவை ஈஸியா கறக்கூடிய மாடு. நல்லா பராமரிப்புனா 70 லிட்டருக்கு மேலதான் கறக்கும். நாம வந்து சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கம்மியாச்சுனாலும் 65 to 70 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. 3 மாடுமே 6 பல்லு தான். 3மே அக்கா தங்கச்சி மாதிரி துளிக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாது. ஓவர் சைஸ்ல ஜெர்சியில பிரீட்ல மாடு வேணுங்க தாராளமா கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். நான் 3மே பாக்குற 3ம் பாத்தீங்கன்னா 3மே ஜெர்சியில பிரீட் மாடு. 2 மாடு மோடி டைப்ல அமைஞ்சிருக்கு, 1 மாடு கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு, கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குன்னா ஃபர்ஸ்டா பாக்குறேன் பாத்தீங்கன்னா செவல செம்புத்து ஜெர்சியில பிரீடு ஓவர் சைஸ் ஆன மாடு. 2 வேளை 25 லிட்டருக்கு மேலதான் கறக்கூடிய மாடு. 6 பல்லு 2வது நல்லா ஓவர் சைஸ் ஆன மாடுனா. அடுத்தா பாரு ஜெர்சியில பிரீடு செவல செம்புத்து வெள்ள நேரம் 10 கறக்கூடிய நல்லா ரெட்டவரி மாடு கருங்காமல் அமைஞ்சிருக்கு. அடுத்தா பாக்குறது ஆல் பிளாக் டைப் ஜெர்சியில பிரீடு ஓவர் சைஸ் ஆன மாடு. 2 வேளை 25 லிட்டர் கறக்கூடிய மாடுனா. 3 மாடுமே பாத்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடுங்க. 3 பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு நாள் 70 லிட்டர் கறவை ஈஸியா கறக்கூடிய மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. 3 மாடு வயசும் பாத்தீங்கன்னா 6வது பல்ல இருந்து கடை மாடுல அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா 2 மாடு பாத்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடுனா. ஃபர்ஸ்டா பாக்குறவங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப் பிரீடு HF 6 பல்லு 2வது கண்ணு. 2 வேளை 35 லிட்டர் கறக்கூடிய மாடு. தலையத்துல 32 லிட்டர் கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்பானா 35 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. 1 வாரம் நல்லா ரெட்டவரி மாடு செட்ல சதுர் மடியில அமைஞ்சிருக்கு. அடுத்தா பாரு செவல செம்பு ஜெர்சியில பிரீடு மாடு. 2 வேளை 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. நல்ல கடமோட பைஸ்ல அமைஞ்சிருக்கு. 2 மாடும் ஹெவி சைஸான மாடு. ஃபார்ம் டைப் தாராளமா வாங்கிட்டு போலாம். 2 மாடுமே அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள்ல ஒரு 15 நாளைக்குள்ள கண்ணு போட்டுரும். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் பிரீடு HF ஓவர் சைஸான மாடு. மாடு பாத்தீங்கன்னா சின்ன மாடு கிடையாது, ஏன் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. 6 பல்லு 2வது கண்ணு 35 லிட்டர் கறக்கூடிய மண்ணா. இது நல்ல பிரீடு ஹெவி சைஸ் டாப் குவாலிட்டியான மாடு. நம்ம பண்ணையில பெஸ்டான மண்ணா. இது வேற 30 மாடு பெஸ்டான மண்ணே சொல்லலாம். ஓவர் சைஸான மாடு. மாடு லென்த் பாருங்க, வெயிட் ஹைட் மடி செட் பாருங்க. நல்லா ரெட்டவரி மடி செட், நல்ல மடி செட், நல்ல காம்பூர்ஸா. இந்த மாடோட வயசு பாத்தீங்கன்னா வெறும் 6 பல்லு தான். 35 லிட்டர் கறக்கூடிய மாடு. தலையத்துல 32 கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்பானா 35 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, உடனே மாடு புக் பண்ணிக்கலாம். இப்ப சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி மாடு பொறுத்தவரைக்கும் ரொம்ப நேரம் நிக்காது, உடனே சேல்ஸ் ஆயிடும். தேவைப்படுறவங்க கால் பண்ணி நல்லா காம்போஸ் பாருங்க, ஒரு அடிக்கு ஒரு காம்போஸ் இல்ல பஞ்சாப் பிரீட் HF இது. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம்.